வணக்கம் மக்களே. யூகேல இருந்து இன்னைக்கான இன்ஃபோ என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல உலக நாடுகள் மத்தியில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டா தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் போனுச்சு. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில தொடர்ந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளாவே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது இன்கேஸ் ஒரு வேர்ல்டு வாரா வெடிச்சதுன்னா, அதாவது மூன்றாம் உலக போர் அப்படின்றது உருவானுச்சுன்னா, அதுல அதிகமா பாதிப்படையக்கூடிய நாடுகள் எதுவா இருக்கும், இல்ல அதிகமா பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாடுகள் எதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நான் படிச்சேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த மூன்றாம் உலக போர் வெடிச்சதுன்னா அதுல அதிகமா பாதிப்படையக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைனை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் காங்கோ, ஏமன், சூடான், தெற்கு சூடான், சிரியா, ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் மாலி இந்தந்த நாடுகள்லாம் இருக்கு. ஆனா அதுவே அதிகமா பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது யூரோப்ல இருக்கக்கூடிய ஐஸ்லாந்து, அதுக்கப்புறம் அயர்லாந்து இருக்கு, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரியா, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், போர்ச்சுகல், அப்புறம் பின்லாந்து, டென்மார்க், ஸ்லோவேனியா இந்தந்த நாடுகள்லாம் இருக்கு. இதுல முக்காவாசி நாடுகள் யூரோப்பை சேர்ந்ததா தான் இருக்கு. ஸோ இதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.